நான் இதில் மிளகாய்த்தூள், கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு எடுத்துக்கேன். உப்பு தேவையானது எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு இதில் கொஞ்சோண்டு பெப்பர் பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எதுக்காக நான் இந்த மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன்னா, இது பார்த்திங்களா பாவக்காய், இந்த பாவக்காவை பகோடா போட தான். பாவக்காவை நம்ம என்ன பண்ணோன்னா, வாழைக்காய் அந்த சிப்ஸு போடுவோம்ல, வாழைக்காய் இல்லை உருளைக்கிழங்கு சிப்ஸ், அது நல்லா சீவி எடுத்துக்கணும். சீவி எடுத்துட்டு உள்ளே அந்த விதையெல்லாம் இல்லாமல் சீவி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணோன்னா, உப்பு போட்டு நல்லா பிசையணும். பிசைஞ்சு அதோட கசப்பு தன்மையெல்லாம் போயிடும். அதுக்கு அடுத்தது தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை நம்ம நல்லா அலசி எடுத்துட்டோம்னா அந்த உப்பெல்லாம் போயிடும், அந்த கசப்பு அதிலே போயிடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகி நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா உதிரியாக இருக்குதுங்களா. இப்போ என்ன பண்ணோம், இந்த மாவு நம்ம ரெடி பண்ணியிருக்க இதில் கலந்துட்டு, இந்த பாவக்காவை இதில் கலந்து நம்ம எண்ணெயை சூடு பண்ணி இதில் பகோடா போட்டு சாப்பிட்டு பார்த்தா அடி தூள். அதுக்கடுத்து பாவக்காயே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க யாருமே. பாவக்காய்னா பகோடா தான் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் அந்த டேஸ்ட்டு வந்து. இது வந்து ஈவினிங் டைமாகவும் நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். அதே மாதிரி லஞ்சுக்கு சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இது ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பாவக்காய் கொஞ்சம் கூட கசப்பாகவே இருக்காது. இது சின்ன பசங்க தாராளமாக பெரியவங்களுக்கு நல்லா சாப்பிட்லாம். இப்போ மாவு நல்லா கலந்து எடுத்துட்டேன். எல்லாம் ஒன்று போல் நமக்கு வந்து கலந்து வந்துருச்சு. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கலந்துருக்கணும் வந்து. நான் கலருக்கு எந்த பொடியும் சேர்க்கலை. அதே மாதிரி ஆப்ப சோடா அதெல்லாம் எதுவுமே நான் சேர்க்கலை. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை மட்டும்தான் வச்சு நான் செஞ்சுருக்கேனே வேறு. பார்த்தீங்களா நான் நல்லா வேண்டாம் அதே வச்சுடு. பாவக்காய் நம்ம இதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குது பாவக்காய்னு. பாவக்காய் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம பாவக்காய் நல்லா வடித்து எடுத்துட்டோம் தண்ணி இல்லாத. இந்த மாவில் நம்ம அந்த பாவக்காயை நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, இதில் வந்து தண்ணி லேசாக தெளிச்சிக்கலாம். அளவுன்னு பார்த்தா நம்ம 1 ஸ்பூன் அளவு தெளித்தாவே போதும் தண்ணி. பார்த்திங்களா மாவு நல்லா கலந்து விடுறது. கலந்துட்டு எப்படி இருக்கு நான் காமிக்கிறேன். காஞ்சிடுச்சு மாவு. இந்த அளவு தண்ணி தெளித்து நான் பிசைஞ்சிருக்கேன். இதை அப்படியே விடாமல் நம்ம உதுத்து அப்படியே போடணும் எண்ணெயில். அப்படியே கையிலேயே அந்த உதுத்து மாதிரி போட்டுக்கிட்டோன்னா நல்லா நமக்கு வந்து கிறிஸ்பியாக வருது. வந்து நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன்.